நிலமும் மந்தையும் வழிநடத்திய 2 சகோதரர்கள் கெயினும் ஆபேலும். ஒரு நாள் கடவுளுக்கான கொடைகள் வேற்றுமை செலுத்தின. அன்பு ஒருவனுக்கு கிடைத்தது, பொறாமை இன்னொருவனை எரித்தது. கோபத்தின் தீ கொலையில் முடிந்து கருணை மட்டுமே மீதமாயிற்று. இப்போது இந்த கதை உண்மையான பாடமாக பேசவிருக்கிறது. மிக பழமையான காலத்தில் மனித இனத்தின் முதல் நாட்களில் கெயினும் ஆபேலும் என்ற 2 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் ஆதாமுக்கும் ஏவாவுக்கும் பிள்ளைகளாகப் பிறந்தவர்கள். பைபிளின்படி மனித இனத்தின் முதல் தம்பதியாவர் ஆதாமும் ஏவாவும். இந்த கதை பொறாமை, கோபம் மற்றும் நாம் செய்யும் தேர்வுகளின் பயன்களைப் பற்றிய மிக முக்கியமான பாடமாகும். கெயின் மூத்த சகோதரர் விவசாயியாக இருந்தார். அவர் தினமும் நிலத்தை உழுதி விதைகள் விதைத்து விளைவுகளை அறுவடை செய்து வாழ்ந்தார். அவர் விளைவித்த தானியங்களும் பழங்களும் குடும்பத்திற்காக உணவாக இருந்தது. ஆபேல் இளைய சகோதரர் ஒரு மேய்ப்பராக இருந்தார். அவர் ஆடுகளை கவனித்து அவற்றை பசுமை மேய்ச்சலுக்கு தூக்கியுச் சென்று புதுமையான நீர் ஆதாரங்களை தேடி பராமரித்தார். ஒரு நாள் கெயினும் ஆபேலும் தங்கள் கொடைகளை கடவுளிடம் கொண்டு செல்ல முடிவெடுத்தனர். கெயின் தனது நிலத்தில் விளைந்த பழங்களையும் தானியங்களையும் கொண்டு வந்தார். ஆனால் ஆபேல் தனது மந்தையிலிருந்து மிகச் சிறந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்வு செய்து இறைவனுக்கு கொடுக்க முடிவு செய்தார். அது அவனிடமிருந்த மிகச் சிறந்ததும் முழு மனதுடன் அளித்தவையும் ஆகின. கடவுள் ஆபேலின் கொடை மீது திருப்தியுடன் பார்வை வைத்தார். இது ஆபேல் தனது மிகச் சிறந்ததை முழு மனதுடன் அளித்ததாலோ அல்லது அதில் நம்பிக்கையும் நேர்மையும் இருந்ததாலோ இருக்கலாம். ஆனால் கெயினின் கொடை மீது கடவுள் திருப்தி அடையவில்லை. இதனால் கெயின் மிகவும் வருத்தத்திற்குள்ளானார். இது கெயினின் உள்ளத்தில் பொறாமையையும் கோபத்தையும் வளரச் செய்தது. ஏன் தனது கொடை ஏற்கப்படவில்லை என்று அவருக்கு தோன்றிய வேதனை பதிலாக வினவவோ திருத்தமடையவோ வழிகாட்டல் கேட்கவோ முடியாமல் விட்டது. அவன் மனதில் எதிர்மறை உணர்வுகள் அதிகரித்தன. ஒரு நாள் கெயின் தனது சகோதரனிடம், "நீ என்னுடன் நிலத்திற்கு வருவாயா?" என்று சொன்னார். ஆபேல் தனது சகோதரரின் முடிவுகளின் பின்னால் உள்ள இருண்ட எண்ணங்களை அறியாமல் உடன்பட்டான். ஆனால் அவர்கள் தனிமையில் இருக்கும்போது கெயின் தன் கோபத்தின் உச்சத்தில் நின்று ஆபேலை தாக்கி கொன்றுவிட்டான். இதை அறிந்த இறைவன் கெயினிடம், "உன் சகோதரன் ஆபேல் எங்கே?" என்று கேட்டார். அதற்கு கெயின், "எனக்கு தெரியாது, நான் என் சகோதரனை கவனிக்க வேண்டியவரா?" என்று பதிலளித்தான். ஆனால் கடவுள் உண்மையை அறிவார். "நீ என்ன செய்தாய்?" என்று கடவுள் கேட்டார். "உன் சகோதரனின் இரத்தம் நிலத்திலிருந்து என்னிடமே கூவுகிறது." இதனால் கெயினின் செயலுக்காக அவனை கடவுள் தண்டித்தார். அவன் உழைத்து விளைவித்த நிலம் இனி அவனுக்கு பயனளிக்காது. மேலும் அவன் நாடோடியாகும்படியாக அவனை நிர்ணயித்தார். அவ்வளவு தண்டனை வழங்கிய போதிலும் இறைவன் கருணையுடன் நடந்தார். கெயினின் மீது ஒரு அடையாளத்தை வைத்தார், அவனை எவரும் துன்புறுத்தக்கூடாத வகையில். கெயின் தண்டனை பெற்றான், ஆனால் இறைவனால் முழுமையாக நிராகரிக்கப்படவில்லை. இந்த கதை நமக்கு பல முக்கியமான விஷயங்களை உணர்த்துகிறது. பொறாமை, கோபம் போன்றவற்றின் ஆபத்தை இக்கதை எச்சரிக்கையாக காட்டுகிறது. நாம் செய்யும் செயல்களில் மட்டுமல்ல, அதை பிறர் மீதான மனப்பான்மையிலும் முழுமையான மனநிறைவுடன் செயற்பட வேண்டும் என்பதையும் இது நமக்கு உணர்த்துகிறது. மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் பெரிய தவறுகளை செய்த பிறகும் கடவுளின் கருணை நம்மை விட்டு நீங்காது என்பதை இது நினைவூட்டுகிறது. ஆகவே இந்த பழங்கால கதையில் இருந்து நாம் நல்லவற்றை கற்றுக்கொள்வோம், பரிமாறும் பணிவுடன் நடந்து ஒருவருக்கொருவர் நல்லவர்களாக இருப்போம். நன்றி. நீங்கள் இந்த கதையை அர்த்தமுள்ளதாக கருதினால் தயவு செய்து லைக் பகிரவும். மேலும் இத்தகைய நிலையான கதைகளுக்கும் பாடங்களுக்கும் சந்தா செய்யவும்.